ஹாய் மை டே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் அண்ட் எல்லா எக்ஸாம்லையுமே தமிழ் எக்ஸாமில் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாமோட ஸ்டார்டிங்கில் நல்லா பொறுமையாக உட்காந்து எழுதிட்டு டைம் போக போக அவசரத்தில் நம்ம கிறுக்க ஆரம்பிப்போம் இல்லையா? இப்படி இருக்கும்போது ஒரு பேப்பரோட ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம ப்ராப்பரான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும், அதே சமயம் பேப்பரை நல்லாவும் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 14 1 மார்க் இருக்கும் இல்லையா? அந்த எல்லா கொஸ்டின் நம்பரையும் மார்ஜினை விட்டு வெளியே போட்டுருங்க. மார்ஜினுக்கு உள்ள ஒரு கோடு போட்டு அங்கே ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இந்த கோடுக்கும் ரைட் சைடில் தான் நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுத போகிறீங்க. இது ஃபுல்லாகவும் நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். இதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட 2 மார்க் இருக்கும் இல்லையா? 3 கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அந்த 3 கொஸ்டினுக்கும் மொத்தமாகவே இல்லை 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது. ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரும் மார்ஜினை விட்டு வெளியே போட்டுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு சப் ஹெட்டிங் வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு ஆன்சரில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக போயமோட 2 மார்க் நீங்க வருவீங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பரை மார்ஜினை விட்டு வெளியே போட்டுக்கோங்க. ஏ பி இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாம் மார்ஜினுக்கு உள்ள போட்டுக்கலாம். இது மொத்தமாவே நீங்க 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இதே மாதிரி பேப்பரோட கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ரோமன் நம்பரும் எப்படி பிரசன்ட் பண்ணணும் தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு லைவ் செஷன் வச்சிருக்கேன். அதை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க, which is at 8 o'clock. அதே மாதிரி நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷனும் சரி இல்லை ஆல் இன் ஒன் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும். ஏன்னா லாஸ்ட் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ இந்த வீடியோ எங்கேயுமே போய் தேட வேண்டாம். ஸோ இந்த மாஸ்டர் பிடிஎஃப் பிளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் அந்த வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். மாஸ்டர் பிடிஎஃப்ையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.